செயற்கைக்கு எதிரி யாருன்னா இயற்கை தான். இயற்கைக்கு எதிரி செயற்கை. அதனால் இயற்கையான வாழ்க்கைக்கு எதிரானது செயற்கையான வாழ்க்கை. அப்போ மனுஷங்க இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்களா, இதுக்கு எதிரி யாருன்னா இயற்கை தான். அப்போ இந்த இயற்கை தான் இயந்திர அறிவியல் உலகம் எனப்படுகிற செயற்கையான உலகத்துக்கு எதிரி. அப்படி இருக்கும்போது அது அந்த இயற்கையின் சுவடுகளே தெரியாத, இயற்கையின் அடையாளங்களே தெரியாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அதுதான் இந்த நகரத்தில் போனீங்கன்னா இந்த இயற்கை காடுகள், அமைதி, எதுவுமே அங்கே இயற்கையின் தன்மையே தெரியக்கூடாது, இயற்கையின் அடையாளங்களே தெரியக்கூடாது, இயற்கையின் சாயல் எங்கேயுமே தெரியக்கூடாது. அப்போ தான் நீங்கள் இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு வேலை செய்வீங்க. ஒரு இயற்கையோட தன்மை எது? அமைதி, பசுமை, அப்புறம் அந்த இயற்கையான அந்த அப்படி ஒரு பறவைகளோட ஒலி, இதெல்லாம் ஒரு தெரியாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கடிவாளம் கட்டி தான் மனுஷங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குறதுக்காக அங்கே எங்கேயும் பார்க்காத, நேரே பாரு, இயந்திர அறிவியல் உலகத்தை மட்டுமே நீ பாரு, இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்காத, அந்த இயற்கையெல்லாம் பார்க்காத, அது நமக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இயந்திர அறிவியல் உலகத்தை மட்டுமே பாரு. இந்த நகரம் என்பது ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட ஒரு குதிரைகள் மாதிரி. அங்கே மனுஷங்க கடிவாளம் கட்டியிருக்காங்க. எல்லாருமே இயற்கையை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது. அங்கே போய் நீங்கள் ஒரு சென்னை பாம்பேலாம் போய் வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையை பற்றி எதுவுமே தெரியும். இயற்கையோட அடையாளமே அங்கே இருக்காது. இயற்கையோட அடையாளங்கிறது என்னது? அமைதி, எளிமையாக வாழ்வது, ஆரோக்கியமாக வாழ்வது, எளிமை, இதெல்லாம் பரபரப்பு இல்லாத ஒரு தன்மை. ஒரு கிராமங்களில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு பசுமையாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு எளிமையாக இருக்கும், ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். இதுதான் இயற்கையோட தன்மை. அச்சுறுத்தாது, இயற்கை நம்மளை அச்சுறுத்தாது. ஆனால் ஒரு நகரம் போனீங்கன்னா பரபரப்பாக இருப்பீங்க, ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, ஒரே இரைச்சலாக இருக்கும், சூடாக இருக்கும். அதுவே இயற்கை குளிர்ச்சியாக இருக்கும், நகரம் என்பது சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாசுபாடு. இயற்கை தூய்மையாக இருக்கும், நகரம் என்பது அசுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இயற்கையை பற்றி நீ தெரிஞ்சிக்கக்கூடாது. இயற்கையை பற்றின யோசனை இயற்கையை நீ மேலானதாக நினைத்திடவே கூடாது. அப்படின்னா அது நல்லதாக இருந்தாலும் இயற்கையை பற்றி உன் கண்ணிலேருந்து, இயற்கையை உனது கண்களிலிருந்து மறைத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்படுவது தான் இந்த நகரங்கள். ஒரு செயற்கையான ஒரு உலகம். இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்கவே கூடாது நீ. அப்போ தான் நீ இந்த செயற்கையான உலகத்தை ஏற்றுப்ப. இயற்கை ஒரு பக்கமும் செயற்கை ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டாக்கா நீ என்ன பண்ணுவ? இயற்கையை நோக்கி போயிடுவ. ஏன்னா அது ரொம்ப மேலானது, அமைதியானது, நல்லா இருக்குது, அமைதியை தருகிறதுன்னு அதை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கையோட சுவடுகளே தெரியாத மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த நகரம் என்பது. ஒரு அங்கேயும் இங்கேயும் பார்க்காத, இயற்கையை பார்க்காத, வெறும் செயற்கையை மட்டுமே பாரு. ஒரு மன ஒருமைப்பாடு. இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதில் ஒரு மன ஒருமைப்பாடு. அலைபாயருக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. இயற்கையோட அடையாளங்களே அங்கே கிடையாது. அமைதிங்கிறதே அங்கே கிடையாது. ஒரு ஆரோக்கியங்கிறதே அங்கே வராது. இனியா நோயாளியாக இருந்தால் தான் நீ நகரங்களில் வாழ முடியும். நோயாளிகள் தான் நகரங்களில் நகரங்களில் வாழ்ந்தால் நோயாளி ஆகிடுவாங்க. நோயாளியாக வாழ்ந்துட்டா, நோயாளி ஆகிட்டேன்னா நீ நகரத்தில் தான் இருப்ப. அங்கே தான் உனக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே, வசதிகள் எல்லாமே. அதை காரணம் காட்டி தான் எல்லாமே இங்கே வசதி நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நகரத்தில் வாழ்வதை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அமைதியை விரும்புகிறவங்க இயற்கை விரும்புகிறவர்களாக இருக்கும் பொழுது அவங்க நகரத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால் அமைதினா என்னென்னு தெரியாமலே அவங்கள வளர்த்துடணும். நகரங்களிலே பிறந்து நகரங்களிலே அவங்கள வளர்க்கணும் மனுஷங்களை. அதற்காக உருவாக்கப்படுவது தான் அந்த நகரம். எல்லாமே நகரமயமாக்கல். உலகமயமாக்கல் என்பது என்னென்னா நகரமயமாக்கல். கிராமங்கிறதே இருக்கக்கூடாது. எல்லாரையுமே நகரமாக மாற்றிட்டா இந்த இயற்கையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதன் மூலமாக இந்த இயந்திர அறிவியல் உலகை அழியாமல் பாதுகாத்துடலாம். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்பவும் அழியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் மனுஷங்களுக்கு. கஷ்டப்பட்டு தானே உருவாக்குறாங்க. கஷ்டப்பட்டு கட்டின அந்த கோட்டை இடிஞ்சு விழாமல் இருக்கணும். இடிஞ்சு விழாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒரு சௌகரியமாக இருக்க முடியும். நல்ல குளிர், நல்ல போர்வையெல்லாம் போத்திட்டு குளிர்காலங்களில், வெயில் காலங்களில் ஏசி போட்டுக்கலாம். நல்ல வேலைக்கு இந்த மாதிரி சாப்பாடு, எந்த உணவு பஞ்சம் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரெஸ் அப்படி இப்படி இப்போ ஒரு சுகபோக வாழ்க்கையை நம்ம பாதுகாக்கணும். அப்படின்னா இது கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு வாழ்க்கை. இயற்கையை பற்றின ஒரு எளிமையான வாழ்க்கையை பற்றின ஆசையே வந்துடக்கூடாது. இயற்கையோடு கலந்து வாழணுங்கிற அந்த ஆசை மனுஷங்களுக்கு வந்துடக்கூடாது.
அதனால் அவங்க கண்களில் தெரிகிறது எல்லாமே எதுவாக இருக்கணும், இந்த செயற்கையான உலகமாகத்தான் இருக்கணும். இப்போ எனக்கு ஏன் வந்து இயற்கையான உலகத்தை பற்றி ஆசை அப்படி, நானும் சென்னையில் ஒரு 10-15 வருஷமாக வாழ்ந்திருக்கேன். 15-20 வருஷமாக சென்னையில் தான் இருந்திருக்கேன். ஆனால் முதல் 20 வருடம் கிராமங்களில் வாழ்ந்தேன். நான் 20 வருஷம் எங்கே வாழ்ந்தேன், கிராமத்தில் வாழ்ந்தேன். அதனால தான் சென்னைக்கு போனால் எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. எனக்கு முதல் பதிவுங்கிற என் மூளையில் ஒரு கிராம வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த ஒரு இயற்கை கலந்த ஒரு வாழ்க்கையோட அருமை பெருமைங்கிறது என் மூளையில் பதிவுப்பட்டிருக்கு. அதனால தான் நான் வந்து சென்னைக்கு போனோடனே எனக்கு அந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி என்னால் ஒரு புதிய உலகை உருவாக்க முடியும். இந்த சென்னையிலே பிறந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு இயற்கைன்னா என்னன்னு தெரியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி தெரியாமல் போயிடணும், தெரிஞ்சால் வம்பு, இந்த மாதிரி தான் தெரிஞ்சால் என்ன மாதிரி தான் வம்பாயிரும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கே வேட்டு வச்சுருவாங்க. இயந்திர அறிவியல் உலகம் வந்து முடிவுக்கு வந்து விடும். அதனால் மனுஷங்களுக்கு இந்த இயற்கையோட அடையாளங்களே காட்டக்கூடாது, இயற்கையோட அருமை பெருமையே காட்டக்கூடாது. இவங்க கண்ணில் தெரியறது எல்லாமே செயற்கையாக தான் இருக்கணும் இந்த உலகத்தை. அதனால் நகரத்தை நோக்கி மக்களை வந்து இழுக்கணும். நகரத்தில் இவ்வளோ வசதி இருக்குது, நகரமயமாக்கணும், உலகம் முழுவதும் நகரமயமாக்க வேண்டும் மனித வாழ்க்கையை. அப்போ தான் வந்து இயற்கை பற்றின சிந்தனை வராது, இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எந்த விதத்திலும் ஆபத்து வராது. அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் மனுஷங்க வந்து இந்த நகரத்தை நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நகரத்தில் இருக்கவங்க நல்ல விழிப்பாகவும் இருப்பாங்க, படிக்கவும் செய்வாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் மட்டும்தான் தெரியும். நகரத்திலே அவங்களுக்கு ஒரு கிராம வாழ்க்கை, ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை, அமைதின்னா என்னன்னு தெரியாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிராக யோசிக்க மாட்டாங்க. குழப்பமே இல்லாமல் இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு அதுக்காகவே உழைச்சிட்ருப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் மனித வாழ்க்கை, அதுக்காகவே அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கிராமத்திலேருந்து அங்கே போனவங்க கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போகிறாங்கள, முதல் பாதியை கிராமத்தில் கழித்து விட்டு 2வது பாதியை நகரத்தில் போய் படிக்கிறதுக்காக வர்றவங்க, அவங்க அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க முதல் பாதி அந்த கிராமத்தில் வாழ்ந்த அந்த முதல் பாதியோடு 2வதாக வாழ்கிற அந்த நகர வாழ்க்கையோடு அவர்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து எது சிறந்தது என்று சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, எது சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, இந்த கிராமத்திலேருந்து நகரத்தில் போய் படிச்சுட்டு வராங்க பாருங்கள், அவங்க திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, நகரத்தில் இருக்க மாட்டாங்க, திரும்பவும் வேற ஒரு கிராமத்துக்கே திரும்புவாங்க. இல்லைப்பா வேண்டாம், அல்லது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருப்பாங்க, சிறு நகரங்களில் வசிப்பார்கள். எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். நகரத்தில் போய் பெருநகரமான சென்னையில் கிராமத்தில் வந்து ஒரு 20 வருஷம் வாழ்ந்தேன். அப்புறம் பெருநகரமான சென்னைக்கு போயிட்டு ஒரு 20 வருஷம் வாழ்ந்தேன். அப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 18 வருஷமாக நான் இருந்தேன். இப்போ ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சிறு நகரத்தில் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு தேவைகளும் இருக்குது. கிராமத்தில் ஒவ்வொரு தேவைகளுக்காக நம்ம அலைய முடியாது. அப்போ வந்து ரெண்டுக்கும் பொதுவாக கிராமமும் வேண்டாம், பெருநகரமும் வேண்டாம், ஒரு சிறு நகரம், அதுவும் சிறு நகரத்தில் மையத்தில் இல்லாமல் ஒரு வெளிப்பகுதியில், ஒரு வெளிப்பகுதியில், சிறு நகரத்தின் வெளிப்பகுதியில் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி, அதுதான் நடுநிலையான ஒரு பகுதியாக எனக்கு தோன்றுகிறது. என்னுடைய இயல்புக்கு அது பொருந்துகிறது. அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்விடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் வாழுகிற பகுதியை நீங்கள் அப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் எதில் வாழணும் அது உங்களுடைய விருப்பமாக, உங்களுடைய சிறு வயது அனுபவம் இதோட ஒப்பிட்டு. ஆனால் நகரம் என்பது மோசமானது தான். ஆனால் நீங்கள் நகரத்திலே எனக்கு நகரம் ரொம்ப பிடிக்கும், கிராமம் பிடிக்காது அப்படின்னா உங்கள் விருப்பம் அது, அப்படியே இருந்துக்கலாம். அதனால் என்னுடைய விருப்பம் என்பது சிறு நகரம். பெருநகரமும் வேண்டாம், கிராமமும் வேண்டாம். என்னுடைய விருப்பம் இப்போதைக்கு சிறு நகரம் தான். ஆனால் சிறுநகரத்தின் வெளிப்பகுதி எப்படி இருக்கும், சிறு நகரங்களின் வெளிப்பகுதி எப்படி இருக்கும், கிராமத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். நான் இப்படி பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பார்த்தா கிராமம் தான் தெரியுது, இப்படி பார்த்தா கிராமம், இங்கே போனால் கிராமம், இந்த பக்கம் பார்த்தா நகரம், சிறு நகரம். எப்படி பாருங்கள், அப்போ கிராமமும் வேணும், சிறு நகரமும் வேணும். ஆனால் கிராமத்தை விட மாட்டேன். நான் ஒரு நகரத்தின் மையப்பகுதியில், ஒரு மார்க்கெட் இருக்கிற பகுதியில், ஒரு ஜவுளி கடைகள் அங்கெல்லாம் இருக்கிற பகுதியில் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் ஒரு வாடகை எடுத்து வசிப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் அந்த மாதிரி வாழ்விடத்தை நமது உணர்வுபூர்வமாக நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு எது தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம உடம்புல நோய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். இயற்கையை சார்ந்து உங்கள் உடம்புல நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெருநகரத்தில் பிறந்திருந்தா கூட, சென்னையில் பிறந்திருந்தா கூட உங்கள் உடம்புல நோயெல்லாம் வந்துச்சுன்னா அங்கெல்லாம் வாழக்கூடாது. ஏன்னா நோயாளிகளுக்கு அது ஏற்ற இடமே கிடையாது. குணமடையணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா அப்போ கிராமங்களை நோக்கி நகர்ந்து விட வேண்டும். அதுதான் வந்து சரியான ஒரு. ஏன்னா நகரத்தில் இருக்கிறனால தான் உங்களுக்கு நோயே வந்துச்சு. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய் வராதா அப்படின்னா, நகர மோகம் அவங்கள்ட்ட இருக்கலாம். நகரங்களில் வாழ வேண்டும் என்கிற மோகம் இருப்பதால் அவர் கிராமங்களில் வாழ்கிறவர்களுக்கு நோய் வந்திருக்கலாம்.